உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தான் செய்கிறான். என்ன பிச்சைக்காரர்களுக்கு ஓடி போய் தேடி போய் அவனை ஷேவ் பண்ணி அவனை ட்ரெஸ்ஸை போட்டு அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், நிற்க வைக்கிறான். முதியோரை என்ன பண்ணுறான் பார்க்குறான். சில நேரத்தில் நம்மளே என்ன பண்ணுறோம், முதியோர்களை அப்பா அம்மாவை பார்த்தோன்னா ஓல்டேஜில் போய் சேர்த்துறோம். ஐயோ என்னால் பார்க்க முடியாதுப்பா, இவ்வளோ நாளைக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நான் சொல்கிறேன், தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி மனுஷர்களை நேசிக்காமல் போனால் தப்பு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனை நேசிக்கிறவன் என்று சொல்லணும், மனுஷனையும் என்ன பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அதை தான் செஞ்சு காமிச்சார். அதை தான் என்ன பண்ண, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறார், என்னை பின்தொடருங்கன்றார், என்ன மாதிரி செய்யுங்கன்றாரு, எனக்கு பிறகு நீங்கள் தான் செய்யணும்னு சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு அப்பாவுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க, பிள்ளையா எப்பா நான் செஞ்சு விட்டுதை நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறார், எப்பா நான் பூமியில் இருக்க சொல்ல 3.5 வருஷம் என்ன செய்யணும்னு காமிச்சேன் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படணும், தேவனுடைய ராஜ்யம் உயர்த்தப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்கு சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டை குறித்து கவலையாக இருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து சபையை குறித்து விசாரிங்க. எவ்வளோ எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ காரியம் செய்கிறாங்க. சபை நடத்துறது தியாகத்தினால் நிறந்து இருக்கிற ஒன்று. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தியாகமும் அர்ப்பணிப்பும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது, ஒரு லீடர்ஷிப்பாக இருக்க முடியாது. தியாகம் வேணும் நமக்கு. சுயநலத்திலேருந்து வெளியே வந்துடணும். முதல் கிறிஸ்துவுக்கு வெறுக்கிறது என்ன அப்படின்னா சுயநலம். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு மட்டும் அந்த தூக்கி போட்டுருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்புங்க, நீ இன்னும் ஓஹோன்னு இருப்ப. நீ நல்லா இருக்கணும்னு காட்டிலும் நல்லா இருப்ப. அதான் சொல்ல, தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவகாலமாக என்ன பண்ணுவான், தன் ஜீவனை காத்து கொள்ளுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே ஒரு நிமிஷம் நம்ம எண்ணங்களெல்லாம் மாறணும், உள்ளங்களெல்லாம் மாறணும். நான் எதுக்கு செய்யணும், எனக்கு என்ன முன்னாடி வச்சு பாட்டு வாங்கிக்கிறாங்களா, என்னை கூப்பிடுறாங்களா, என்ன இதை பண்ணுறாங்களா, நான் எதுக்கு செய்யணும் அப்படிலாம். கர்த்தருக்கு செய்கிறீங்க நீங்கள், மனுஷன் செய்யல. யாருக்கு செய்யுங்க, கர்த்தருக்கு செய்கிறீங்க. வேதம் சொல்லுது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அப்படி தான் போட்டுக்குது. கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, அவருடைய வேலையை செய்யுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெருக்கிறதா இருக்கலாம். எனக்காவது இத்தனை வருஷமான பேருக்குன்னு பக்கத்தில் இருக்கிறேன், நான் வந்து இதை பெருக்கி கொடுக்குறேனே, நான் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறேனே, நான் வந்து ஒரு ஒட்டனடிச்சு கொடுக்குறேனே, நான் ஒரு தொடச்சி கொடுக்குறேனே, நமக்கு வருமா? அதெல்லாம் செய்யறதுக்கு யாராவது இருப்பாங்க, நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் செய்யும்? அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோத்துக்கு எவ்வளவா கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே, தேவனுடைய வீட்டின் மேலே, நான் சபையில் இருக்கிறேன், நான் ஒரு அவயமாக இருக்கிறேன். இது வந்து நாங்கள்லாம் கூடுந்து ஒரு சரீரம், அது கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. இங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், இங்குக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் எப்போ நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, இதை சொல்லப்பட்டது என்ன, புத்தி சொல்கிறதோ, பகிர்ந்து கொடுக்குறதோ, நீங்கள் இரக்கம் செய்கிறதோ, தேவனுக்கென்று ஏதாவது பணி செய்கிறதோ, ஹெல்ப் பண்ணுறதோ, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு என்ன பண்ணுறாரு, செயல்படுகிறார்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏதோ உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம், ஏதோ ஆவிக்குரிய கண்ணு திறந்துக்குதுன்னு அர்த்தம், ஆவிக்குரிய செவி கேட்குதுன்னு அர்த்தம். ஏசு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுகிறார். சொல்லுங்க, காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்கிறதிலும், கொடுக்கிற கிருபையை பெற்றவன் கொடுக்கிறதிலும் தரித்திருக்க கடவான், உற்சாகத்தோடு கொடுக்க கடவான், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் என்ன பண்ணுவான், கொடுக்க கடவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் செய்கிற வேலையில் உத்தமமாக இருங்க, நீங்கள் செய்கிற வேலையில் என்ன பண்ணுங்க, சரியாக செய்யுங்க. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலேயே நீங்கள் சரியாக இருக்கணும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுன்றது என்ன பண்ணணும், சரியாக இருக்கணும். கிறிஸ்தவனை நம்பி வேலைக்கு எடுக்கணும். கிறிஸ்தவன் உண்மையாக இருப்பான், அவன் சாட்சியாக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து என்ன பண்ணான், வேலையில் எடுக்கணும். எத்தனை பேருக்கு அதுதான் சொல்கிறாரு, வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க.
தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்க, அதில் உண்மையாக இருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யம் சம்பாதிக்குங்க, அது வேணும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும். யாருக்காக சம்பாதிக்கிறேன், எதுக்காக சம்பாதிக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாரு, எவ்வளோ அது ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? நான் மட்டும் பிழைக்கிறதுக்கா? இல்லை, என்னை கொண்டு மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு அவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்துருந்தா அவனுக்கு வரைக்குமா? இல்லை, ஆலயத்தை கட்டுவதற்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, வீடு எப்படி இருக்குதோ அதே போல் சபையும் இருக்குது. சபையில் கிறிஸ்துவானவர் மகிமைப்படும். அந்த சபையில் நீங்கள் அவயமாக இருக்கிறீங்க, கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்துக்கிறாரு. அந்த கிருபையை நடந்துங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கஞ்சத்தனமும் பிசினித்தனத்தை எடுத்து போடுங்க. கஞ்சத்தனமும் பிசினித்தனமும் வாழ்ந்தவர்கள் வரலாறே இல்லை. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்னு சொல்லிக்குது. சொல்லுங்க, உதாரண குணமுள்ள ஆத்துமா உதாரணமா இருங்க. ஆண்டவர் வானத்தை திறப்பாரு, பூமியை திறப்பாரு, பல வழியில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில கூட. உங்க வேலையை கொடுங்க, உங்க பிரயாசத்தை கொடுங்க, உங்க உழைப்பை கொடுங்க, உங்க திறமையை கொடுங்க, உங்கள் தாளாந்துகளை கொடுங்க, உங்கள் பணத்தை கொடுங்க, உங்களுடைய எல்லா நேரத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நேரம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காம ஓடி 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 வேலை செஞ்சு பாருங்க, 24 மணி நேரம் ஓடின்னு தான் இருக்கணும், தூங்க கூட முடியாது. அப்புறம் இளைப்பாறுதல் சொல்லுங்க, ரெஸ்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய நேரத்தை கொடுத்து பாருங்க. சில பேர் என்னது, பந்தி கூட அங்கே அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடுது, அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடுது. கேட்ட வேலை வாரம் வாரம் நானும் பார்ப்பேன். என்ன சொல்கிறது இவங்களுக்கு புத்திமதி? ஹல்லேலூயா. சபையில் நம்ம ஒரு நல்ல சாட்சியாக இருக்கணும், நல்ல நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு திருந்தணும். ஹல்லேலூயா. மற்றவங்க தப்பாகிறதுக்கு நம்ம முன் உதாரணமாக இருக்கக்கூடாது, சரியாகிறதுக்கு முன் உதாரணமாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிப்பாராக. 2 பேர் ஜெபம் பண்ணுங்க, ஜென்ஸில் லேடிஸில் நம்ம முடிச்சிடலாம்.